நடவடிக்கையோட தான் வந்து ஆட்டை கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து வந்துருக்கணும் பாருங்க கூட. இப்போ என்னட்ட இருக்கிற ஆட்டை உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டை எல்லாரும் கூட கொண்டு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு களி ஆட்டை இதில் பார்த்தீங்களா வைரவர் வந்து சாப்பிட்டு கொண்டு. வணக்கம் மக்கள், இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பில் நிற்கிறேன். பண்டத்தரிப்பில் எங்கேன்னு சொல்லி சொன்னால் வந்து பிரான் பற்று என்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறேன். இந்த இடத்துல வந்து இன்றைக்கு வந்து வேள்வி நடக்க போகுது. அதாவது கிடாயில் வந்து வளர்த்து வந்து கிட்டத்தட்ட வந்து அவர்கள் வந்து ஒரு வருஷமாக கிடாயில் வளர்த்து அந்த கிடாயில் வந்து இன்றைக்கு காட்சிப்படுத்த போயினோம். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக நடக்க போகுது. இன்றைக்கு வந்து 8 மணிக்கு பிறகு வந்து கிடாயில் வந்து காட்சிப்படுத்த போயினோம். அதாவது பெரும் சோதனையாக வந்து லைட்டுகள் எல்லாம் போட்டு பெரும் சோதனையாக வந்து இந்த கிடாயில் வந்து வேள்விக்காக வளர்த்த கிடாயில் வந்து இந்த காட்சிப்படுத்த போயினோம். நாளைக்கு தான் வந்து இதுக்குரிய முழுமையான பூஜைகள் வந்து வேள்வி பூஜைகள் நடைபெறும். இன்றைக்கு வந்து காட்சிப்படுத்த நிகழ்வுகள் வந்து நான் அதோட பொருள் மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் ஆதரவுகள் தெரியப்படுதுங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆலயத்திலிருந்து வந்து அம்மனை வந்து வழி வீதிக்கு வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். வந்து இதில் வந்து பெண் பக்தர் ஒரு ஆள் வந்து பிரதட்டு அனுப்புறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னே பாருங்க அதில் பழங்கள் எல்லாம் வந்திருக்கு. என்ன சாப்பிட போறீங்களோ? சாப்பிட போறீங்களோ? இல்ல, சாமி படைச்சு தான் நாங்க சாப்பிடுவோம். சாமி பிரதம் நெல்ல நாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் பாருங்க. அவர் தான் வந்து சாப்பிட்றாரு, நான் தான் வந்து சாப்பிட்றேன். இதில் பார்த்தீங்களா வைரவர் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் பாருங்க. அவர் தான் சாப்பிட்றேன். நீங்கள் எடுத்து சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. பின்ன பார்த்தீங்கன்னா தெரியுமா வந்து லைட்டுகளால் வந்து சோடிச்சிருக்கணும் ஃபுல்லாக. இந்த ரோட்டை முழுக்க சோடிச்சிருக்கணும். 8-8:30 போல தான் வந்து கிடாயில் வந்து வளர்த்த கிடாயில் வந்து வேள்விக்காக வளர்த்த கிடாயில் வந்து மக்கள பார்வைக்காக விட போயினோம். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாகவே அமையப்போது. தொடர்ந்து முனைந்திருங்கள். ரோட்டு முழுக்க வந்து லைட்டால் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே அலங்கரிச்சிருக்குது பாருங்கள். ரோட்டு முழுக்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. கிடாயில் வந்து பார்வைக்கு வந்து விட போயினோம் பாருங்கள். பாருங்கள் இதில் முன்னந்து தோடிச்சிருக்கணும். வந்து இதில் தான் வந்து கிடா கட்ட போயினோம் பாருங்க. எல்லாமே அலங்கரிச்சிருக்கணும் ஃபுல்லாக பெஞ்சால். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரஞ்சுண்டல் வண்டியில் எல்லாம் இருக்குது. பண்டத்தரப்பு கிடாவும் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சிறப்பாக தான் இருக்குது எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி. இதில் முன்னே பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு கிடா வந்து கொண்டு வரி நம்ம பாருங்க. மிகப்பெரிய கிடா வந்து பாருங்க. பாருங்க போல் வரவேற்பா பட்டாசெல்லாம் கொளுத்தி வான வேடிக்கை எல்லாம் விட்டு தான் இதை கொண்டு வரணும் பாருங்க கிடாயை.
தீர்வானம் போயிடலாம் தீர்வானம் கொண்டு ஆடை பாருங்க அவ்வளோ பெரிய ஆடந்து பாருங்க இப்போ எல்லாமே பெரிய பெரிய குதிரைகள் மேலே இருக்கிற ஆடுகள் எல்லாம் பாருங்க பட்டாசு கொளுத்திடலாம் பட்டாசெல்லாம் கொளுத்தி வான வேடிக்கையோட தான் வந்து ஆட்டை கொண்டு வரி நம்ம வந்து ஆடன்னு சொல்லி பார்த்தீங்களா தெரியும் பாருங்க பட்டாசு இந்த வான வேடிக்கை போட்டு கொண்டு போய் நம்ம முன்னுக்கு பார்த்தீங்களா சின்ன எல்லாம் சின்ன பொடியில் தான் நிற்கிறேன் பாருங்க ஆடு வந்து கொண்டு வந்துருந்தோம் பாருங்க இதில் ராக்கையில் வந்து இந்த மேடையில் வந்து வைக்க போனோம் இப்போ இதில் காட்சிப்படுத்தி தான் இப்போ மக்கள்லாம் பாருங்க சில பேர் வந்தோன்னு இருக்கு நம்ம ஃபுல்லாக ஆட்டு வேள்வி திருவிழா வந்து களை கட்டிட்டு பாருங்க உண்மையிலேயே வந்து களை கட்டுது வேள்வி திருவிழா பாருங்க இதில் வந்து வான வேடிக்கை வந்து விட்டு கொண்டு இருக்கணும் பாருங்க ஆடு வந்து நிற்குது இந்த மேடையில் நான் வந்து ஆட்டை வந்து காட்டி வைக்க போயினோம் வந்து நாளைக்கு இந்த ஆடுகள் எல்லாம் வந்து வேள்வி கொண்டு போயினோம் அதையும் நான் இதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டம் இறக்கிட்டோம் பாருங்க வீட்டுகள் வரையினோம் இங்கே பாருங்க ஏற்றி ஆடு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஆட்டை வந்து மேடையில் பேசி நம்ம வந்து காட்சிக்கு வச்சிருக்கலாம் வருஷத்தில் இருக்க வர வைகாசி விசாரத்தில் வர இதுண்ட நல்லொரு சிறப்பாக ஒரு கனகாலம் ஒரு பெரிய வளர்ப்பில் இருந்து வளர்த்து சந்தோஷமாக இன்றைக்கு நாளை இதில் ஒரு கொண்டாட்டமாக ஒரு வெளி விழாவாக செய்யும் காலங்காலமாக செய்யும் காலங்காலமாக என்ன கிடா வந்து இப்போ 6 மாதத்துல இருந்து கிடா அப்படி வளர்த்தினோமா இல்லாட்ட ஒரு வருஷத்துல இருந்து இல்லை அது 6 மாதத்திலும் வளர்ப்பு இருக்கு ஒரு வருஷம் வளர்ப்பு என்னென்ன சாப்பாடுகள் கொடுக்கணும் சாப்பாடுகள் கூடுதலாக எள்ளு புண்ணாக்கு மேட்ச் புல்லு அப்படியான மற்றது பலா இலையும் கொடுக்குறோம் பலா இலை முக்கியம் பலா இலை வாழைக்காய் வாழைப்பொத்தி அதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் அந்த சமீபாட்டுக்கு அதில் அந்த சமீபாட்டுக்கு சாப்பிடும் ஓகே ஓகே அப்போ இன்றைக்கு தான் எல்லாருமே இதுக்கும் ஒருவருக்கும் காட்டாமல் தான் வளர்ப்பினோம் ஒரு தரம் காட்ட மாட்டோம் எங்கே சொந்தமாக இருந்தாலும் அதை தங்கள் வீடுகளில் வச்சு வளர்த்து தனியாக தான் ஒழிச்சு இப்போ தங்கள் ஒழிச்சு இல்லையா தங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்பினோம் இன்றைக்கு தான் பப்ளிசிட்டி கொண்டு வரும் இன்றைக்கு தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ என்னட்ட இருக்கிற ஆட்டை உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டை எல்லாரும் கூட கொண்டு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு களியாட்டம் ஆட்டை அது நல்லா இருக்குது இதாக இருக்குது ஓகே ஓகே அதுக்காக தான் ஒருவருக்கும் காட்டாமல் கூட வீடுகளுக்குள்ள தனியாக வச்சு வளர்க்குறோம் கண்பட்டால் அந்த பழைய ஐதியம் ஆக்கள் பட்டா நாவூர் பட்டுரும் கருத்தங்கள் காட்டுறேன் நீங்களும் வளர்த்துருக்கிறீங்களா முதல் ஒரு நாள் முந்தில் வளர்த்துக்கிறேன் இப்போ இல்லை இப்போ இல்லை முதல்ல எவ்வளோ காலமா இப்போ உங்களோட காலத்துக்கு காலம் தான் தோன்றி நடக்குது எங்கள் அப்பா இந்த காலத்தில் இப்போ குறைஞ்சிருது இப்போ இந்த விலைவாசி அதெல்லாம் இதை விட விசேஷமாக இருக்குது சரி சரியா சரி ஐயாக்கு என்ன பேர் ஐயா நடராஜ் ஐயா திரு நடராஜ் சரி ஐயா நன்றியா நன்றி இதுலேயும் வந்து ஆடுகள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அந்த கிடாய்கள் வந்து பெரிய பெரும் கிடாய்கள் கொண்டு வந்திருக்கீங்க வந்து சார் இந்த வாகனத்தில் வந்தது எடுக்கலாம் தானே ஐயா வீடியோ அதில் வந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய கிடாய்கள்னு சொல்லி இப்போ எல்லாம் வந்து வெளியில் வந்து கட்டினோம் இனிதான் வந்து மேடையில் வந்து வச்சு அதை அழகுபடுத்தி காட்ட போயினோம் இப்போ வந்து வெளியில் வந்து கட்டி வாக்கில் வச்சுருக்கோம் நமக்கு
அண்ணன் அண்ணன் உங்களோடதா அது உங்களோடதோ ஓகே அதில் 3 விடா வந்து வச்சிருக்கிறாங்க இதில் கருப்பு முல்லையும் இதில் தண்ணி நிற்கிது பாருங்க இதில் வெள்ள தண்ணி கொண்டு வைக்கிறாங்க இங்கே வந்து கருப்பும் பிள்ளை இங்கேருந்து இருக்கிற நிற்கிறாங்க அங்கேயும் கருப்பும் பிள்ளை இங்கேருந்து இருக்கிற நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நிறைய பேர் வந்து வந்துருக்கேன் பாருங்க கூட வழக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து 8:30 அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக வரப்போகுது